அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம். சமூக வலைத்தள முன்னோடி வர்த்தக பேஜாக இருக்கின்ற மெகா டிவியினூடாக யாவரும் இன்றைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சியினை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மருதமுனை அக்பர் வீதியிலே மிகச் சிறப்பான முறையில் புதிதாய் புது உதயம் கண்டு மிகச் சிறப்பான முறையில் திறப்பு விழா கண்டிருக்கின்ற கிரீன் லீஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபே நிறுவனத்தினுடைய திறப்பு விழா சிறப்பு நிகழ்ச்சியினுடைய இறுதி அம்சத்துக்குள் யாவரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் கிரீன் லீஃப் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் கஃபே நிறுவனத்தினுடைய பேரன்புக்குரிய முகாமைத்துவ பணிப்பாளர், முன்னாள் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சினுடைய செயலாளர், எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் உரிய AHM அன்சார் சார் அவர்களோடு நாங்கள் இறுதியாக ஒரு கேள்வி கேட்கப் போகின்றோம். அந்த கேள்வியோடு இன்றைய நிகழ்வு இனிதாக நிறைவு பெற காத்திருக்கிறது. ஆம், அன்சார் சார் அவர்களே, கிரீன் லீஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபே நிறுவனத்தினுடைய மிஷன் விஷன் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் அன்பின் பணிவு. இந்த மெகா டிவி நிறுவனத்தினருக்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய நிறுவனத்தின் விஷன் மிஷன் பற்றி கூறும்படி கூறப்பட்டது. உண்மையிலேயே மக்களால் கொடுக்கப்படுகின்ற பணத்துக்கு அவர்களுக்கு பெறுமதியான சுவையான சத்துள்ள உணவுகள் வழங்கப்பட வேண்டும், எந்தவிதமான கலப்படமும் இல்லாமல் சத்துணவு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு, அவர்கள் வழங்கப்படுகின்ற அந்த காசுக்கு அவர்கள் திருப்தியாக இந்த இடத்திலிருந்து செல்ல வேண்டும், அது தூய்மையானதாகவும் நல்லதாகவும் இருக்க வேண்டும், அவர்கள் தங்களுடைய மனசாட்சியின்படி அதற்கான விடையை சொல்ல வேண்டும், அவர்கள் மற்றவர்களுக்கும் இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலேயே வழங்கப்படுகின்ற உணவு உண்மையிலேயே ஒரு நல்ல நிறைவான உணவு, நல்ல உணவு, சுத்தமான உணவு, தரமான உணவு என்கின்ற விடயமும் நாங்கள் கொடுக்கின்ற பணத்துக்கு அது பொருத்தமானதும் பெறுமதியானதும் என்ற அந்த உணர்வு அவர்கள் மனதிலே இருந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எங்கள் மத்தியில் இருக்கின்றது. அதற்காகவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மிகவும் நுட்பமான நல்ல முறையிலே உணவு தயாரிக்கக்கூடிய நுட்பமான சமையலாளர்களை கொண்டு இந்த இடத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். திட்டவட்டமாக இந்த இடத்தை நாடி வருகின்ற மக்களுக்கு எந்த ஏமாற்றமும் இருக்காது. அவர்கள் இந்த இடத்திலிருந்து திருப்திகரமாக செல்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று என்னால் குறிப்பாக கூற முடியும். ஆகவே அன்புக்குரிய எங்களுடைய இந்த நிறுவனத்தை தேடி வருகின்ற வாடிக்கையாளர்களே, உங்களுடைய எண்ணங்களுக்கு எந்த விதத்திலும் மாற்றங்களோ எந்த குளறுபடிகளோ இல்லாத ஒரு நிறைவு இந்த இடத்திலே கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இன்றி எந்த விதமான பயமும் இன்றி இந்த இடத்துக்கு வந்து உங்களை நிறுத்திக் கொள்ளலாம் என்ற நிலைமையை உங்கள் மத்தியிலே நான் கூறி முடிக்கின்றேன். இந்த இடத்துல வந்து உணவை தவிர்த்து அவங்களோட ஃபங்க்ஷன் செய்கிற இடங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, அதெல்லாம் பேசுங்க. ஓ ரைட். மிகவும் நல்ல ஒரு இடத்திலே, அமைதியான ஒரு இடத்திலே மக்கள் சந்தோஷமாக வந்து அவர்களுடைய நிகழ்வுகள் என்கின்ற போது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பொழுது அவர்கள் குழுக்களாக பிரிந்து தங்களுடைய சகல நிகழ்வுகளையும் அவர்கள் தங்களுக்குள்ளே கலந்து ஆலோசித்து நல்ல நிலையிலேயே அந்த நிகழ்வுகளை நடாத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கின்றார்கள். அதற்கு மிகவும் பொருத்தமாக நாங்கள் இந்த இடத்தை அமைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய இடத்திலே அவர்கள் இருந்து அந்த நிகழ்வுகளை நடாத்தி செல்வதற்கு நாங்கள் இருக்கின்றோம். அந்த நேரத்திலே அவர்கள் வேண்டுகின்ற அந்த எந்த இதையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அது இரவு நேரமாக இருந்தாலும் சரி, பகல் நேரமாக இருந்தாலும் சரி, அந்த நேரங்களிலேயே நாங்கள் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்கும் வேண்டிய உணவுகளை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சார், அதே போல் இந்த அதிகமான ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அந்த ஒவ்வொரு ஒதுக்குப்புறத்தில் அல்லது மெயின் வீதியில் தான் அமைக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்ஸை பொறுத்த மட்டும் நடு ஊரில் நீங்கள் அமைச்சிருக்கீங்களே, இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வாடிக்கையாளருக்கு வரவேற்பை கொடுக்கும்னு நீங்கள் கருதுறீங்க? உண்மையிலேயே மக்கள் ஒரு அமைதியான இடத்தையும் தங்களுடைய வாகனங்களை இலகுவாக கொண்டு வந்து நிறுத்தி எந்த விதமான பயமும் இல்லாமல் அவர்கள் எந்த நேரத்திலையும் எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஒழுங்கான வாகன தரிப்பிடங்களுக்கு அமைவான ஒரு இடத்திலே, ஒரு பயமில்லாத இடத்திலே, ஊரின் நடுப்பிரதேசத்திலே மக்கள் ஆண் பெண் என்கின்ற ஒரு வித்தியாசம் இல்லாமல் எந்த நேரத்திலும் வந்து அவர்கள் தங்களை சுயமாக வந்து போகக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது என்ற எல்லோருக்கும் அது விரும்பத்தக்க இடமாக இருக்கும். எந்த விதமான
பயமும் இல்லாமல் அவர்கள் வந்து செல்வதற்குரிய இடம்தான் இந்த இடம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ரைட். நல்லது. இதுவரை நேரமும் உங்கள் மத்தியில் மிகச் சிறப்பான முறையில் தெளிவாக சில விடயங்களை சிறந்த கேள்விக்கு சிறப்பான விடையை தந்திருந்தார். இன்று மருதமுனையிலே அக்பர் வீதியிலே புதி உதயம் கண்டிருக்கின்ற கிரீன் லீஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபே நிறுவனத்தினுடைய பேரன்புக்குரிய முகாமைத்துவ பணிப்பாளர், முன்னாள் கிழக்கு மாகாண சபை சுகாதார அமைச்சினுடைய பேரன்புக்குரிய செயலாளர், கிரீன் லீஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபே நிறுவனத்தினுடைய எங்கள் பேரன்புக்குரிய சிறப்பு ஆளுமை AHM அன்சார் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கிரீன் லீஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபே நிச்சயமாக தனக்கென்று ஒரு தனித்துவமான வெற்றி பாதையில் பயணிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கிழக்கு மாகாணத்திலே ஓர் முதன்மையான ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபேயாக கிரீன் லீஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபே திகழும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு பசுமையான சூழலிலே பசுமையான காட்சியோடு பரிணமித்துக் கொண்டிருக்கிறது, காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது கிரீன் லீஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கஃபே. இப்பொழுது மெகா டிவியிலே யாவரும் நேரடியாக இந்த நிகழ்வுகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மெகா டிவியினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ராஜி முகமது அவர்கள் மிகச் சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வினை இதுவரை நேரமும் என்னோடு இணைந்து சிறப்பான முறையிலே தொகுத்து வழங்கியிருந்தார். அதுபோன்று பிரதான கேமராமேனாகவும் மெகா டிவியினுடைய சிரேஷ்ட ஒளிபரப்பாளர், மிகச்சிறந்த வர்ணனையாளர், மிகச்சிறந்த ஊடகவியலாளர், மெகா டிவியினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ராஜி முகமது அவர்களுக்கு இந்த வேளையில் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோன்று மெகா டிவியினுடைய தொழில்நுட்ப ஊழியர்கள் அம்ரஸ் அவர்கள், டீன் அம்ரஸ் மிகச்சிறப்பான முறையிலேயே தன்னுடைய பங்களிப்பினை அவர் இன்றைய நிகழ்வுக்கு வழங்கியிருந்தார். டீன் அம்ரஸ் அவர்களுக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோன்று வளைகுடா பிராந்தியத்துக்கான எமது மெகா டிவியினுடைய சிரேஷ்ட செய்தியாளரும் சிரேஷ்ட நிகழ்ச்சி தொகுப்பாளருமான அன்பின் ஃபாயிஸ் அவர்களுக்கும் நாங்கள் இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோன்று மருதமுனையினுடைய ஆசிரியர், மெகா டிவியினுடைய ஒரு உறுப்பினர் தாலிப் அவர்களுக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கிடையிலே மெகா டிவி நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் ராஜி முகமது அவர்கள் சில நிமிடம் உங்களோடு பேசுவதற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வளவு நேரமும் நாங்கள் கிரீன் லீஃப் நிறுவனத்தில் இருந்து நேரடியாக அஞ்சல் செய்திருந்தோம். இந்த அஞ்சலை வழங்குவதற்கு மெகா தொலைக்காட்சி, அதே போன்று தொலைக்காட்சி, கிழக்கு தொலைக்காட்சி என்பனவற்றிற்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கிய எமது சிரேஷ்ட அறிவிப்பாளர்கள் தாலிப் ஆசிரியர், அதே போன்று இலங்கை வானொலி வர்த்தக சேவை, அதே போன்று பிரேஎஃப்எம்மினுடைய சிரேஷ்ட அறிவிப்பாளர் அன்புக்குரிய நண்பன் நஜ்முடின் ஹசன் அவர்கள், அதே போன்று டீன் அம்ரஸ், அதே போன்று தாலிப் ஆசிரியர் மற்றும் வளைகுடா வசந்தம் குவைட்டில் இருந்து வருகை தந்திருந்த ஃபாயிஸ் அறிவிப்பாளர், அத்தனை பேருக்கும் நாங்கள் மெகா தொலைக்காட்சி ஊடாக நன்றிகளை தெரிவித்து இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ராஜி முகமது. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஆயிபவான். Finish. Thank you.